Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா electric field due to a uniformly charged thin spherical shell. இதில் மூணு கேஸஸை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஒன்று field outside the shell, field inside the shell, field at a point on the spherical shell. Okay. First, இது அந்த spherical shell which is uniformly charged. Uniformly charged and it is positively charged. நமக்கு தெரியும் positively chargedனால the electric field is radially outward. Okay. இப்போ இந்த பாயிண்ட் P வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எனக்கு ஒரே டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது ரேடியலி அவுட்வர்டு, செகண்டு ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல ஏரியா வெக்டரும் எனக்கு அவுட்வர்டு நார்மல், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரேடியலி அவுட்வர்டு. ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணோம். ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகே, இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மான்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் GaussLaw வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை Q என்க்ளோஸ்டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட், இது ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இது எப்படி பண்ணால் ஒரு இன்டெக்ரல் E.dA என்ன பண்ணுறோம், இந்த காஸின் சர்ஃபேஸ் நம்ம அசியூம் பண்ணியிருக்க காஸின் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பியர். ஸோ ஸ்பியரில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அதில் வெக்டர்ஸ் பார்க்குறோம். இ வெக்டர் இதே டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்டு அண்ட் ஏரியா வெக்டர் ஆல்சோ அவுட்வர்டு நார்மல். ஸோ ரெண்டு சேம் டைரக்ஷன் அண்ட் இது ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0 டிகிரி. இப்போது E.dA பார்த்தீங்கன்னா இதோட டாட் ப்ராடக்டோட EDA இன்ட்டு cos 0 வரும். cos 0 வேல்யூ நமக்கு தெரியும் 1 அப்படின்னு. இட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் த டிஸ்டன்ஸ், ரேடியல் டிஸ்டன்ஸ் R. இந்த இடத்துல எல்லாமே எனக்கு E வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபை E ஈக்குவல் டு E கான்ஸ்டன்டால வெளியில் எடுத்துறேன், DA இன்டகிரேட் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு EA. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு ஃபார்முலா படி 4πr². ஸோ E இன்ட்டு 4πr². இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது 1 and 2ல் எனக்கு LHS சேமாக இருக்குது. ஸோ RHSஐ ஈக்குவேட் பண்ணுறேன். Q enclosed by epsilon not equal to E into 4πr². இப்போ ஈக்குவேட் பண்ணால் Q enclosed வந்து the total charge இங்கே. ஸோ E 4πr² equal to Q enclosedக்கு நான் ஸ்மால் q சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த 4πr² கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ E equal to Q by 4π epsilon not into R². இதை ஒரு வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா E vector equal to KQ by R² into R cap. R cap வந்து யூனிட் வெக்டர். இப்போ Kங்கிறது 1/4π எப்சிலான். டேரெக்டாக 1/4π எப்சிலான் போடுறோன்னா போட்டுக்கோங்க, இல்லை வேல்யூ ஆஃப் K போடுறனாலும் ஓகே தான். இப்போ செகண்ட் கேஸ் ஃபீல்டு இன்சைட் த ஷெல். இன்ஃபைனைட் ஸ்பெரிக்கல் ஸ்பியரை இப்போ நான் அசியூம் பண்ணியிருக்க காஸின் சர்ஃபேஸ் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். இதோட ரேடியஸை கேபிட்டல் R, இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் r. பாயிண்ட் P வந்து இந்த காஸின் சர்ஃபேஸில் இந்த பாயிண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த இன்சைடு இதில் சின்ன போர்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஏரியா வெக்டர் அவுட் சைடு நார்மல், எலக்ட்ரிக் ஃபீல்டும் அவுட் சைடு ரேடியலி அவுட்வர்டு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0. டோட்டல் ஃப்ளக்ஸ் from GaussLaw phi total flux equal to Q enclosed by epsilon naught. இப்போ E.dA equal to EDA cos 0. டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா cos 0 1 ஆகிடும். ஸோ EDA மட்டும் எடுத்துக்கிறேன். E கான்ஸ்டன்ட், ஸோ EA வெளியில் எடுத்துக்கிறேன். ஒரு DA இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணி 4πr² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ
இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னு ஆர்ஹெச்எஸை E into 4πr square equal to Q enclosed by epsilon naught. இந்த இடத்துல Q enclosed இதுதான் பாயிண்ட். Q enclosed equal to 0. ஸோ உனக்கு E into 4πr square equal to 0ன்னு வந்துடும். நேச்சுரலாக E is equal to 0. இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் வந்து at a point on the surface of the spherical shell. ஸோ என்னாகும், எனக்கு ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் சேம் ஆகிடும். ஸோ அதே ஈக்குவேஷன் 3ல் ஸ்மால் ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணு. E is equal to 4π epsilon into epsilon naught into r square into Q into r cap வரும். இந்த ஸ்மால் ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர் போடு. ஸோ 1/4π epsilon naught into Q by capital R square into r cap வரும். வெக்டர் ஃபார்மில் எழுதுனா KQ by r square into r cap. இப்போது இதில் ஒரு சின்ன கிராஃப் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ். இப்போ ரேடியல் டிஸ்டன்ஸ் இந்த ஆர் எடுத்துக்கிறேன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சஸும் டிஸ்டன்ஸ் ஆரை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் எடுத்துக்கிறேன். இப்போ அட் பாயிண்ட் ஆர் பிரிக்கிறேன். ஆர் லெஸ் தென் ஆரில் நமக்கு தெரியும் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் வந்து 0. ஸோ அப் டு திஸ் பாயிண்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு ஆக்கிடும். அடுத்த பாயிண்ட் ஆரில் உனக்கு இங்கேயும் ER is equal to KQ by r square தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் கேபிட்டல் ஆர்னா டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஏன் அப்படின்னா ER வந்து ப்ரொபோர்ஷனல் டு Q by r square. எனக்கு டிஸ்டன்ஸை சரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ER வந்து 1/r square. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஈயோட வேல்யூ குறையும். அதனால தான் கிராஃப் வந்து டிக்கியில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.